இப்போ நீங்க ஒரு லிரிசிஸ்ட், ம். யூ ஆர் ஆல்சோ அ மியூசிஷியன். ம். நீங்க சொன்ன மாரி பன்முகம் கொண்டவர். ம். ஸோ, இப்போ வந்து சம்டைம்ஸ் ஒரு மியூசிக் நமக்கு வருது அப்படிங்கும்போது, உங்க லிரிக் அதுக்கு மேட்ச் ஆகணும்னு மேக்ஸிமம் நீங்க ட்ரை பண்றீங்க. அத சொல்லிட்டீங்க. ம். ஒருவேள இந்த லிரிக்ஸுக்காக அந்த மியூசிக்க மாத்தினதெல்லாம் உண்டா? இல்ல நான் சில நேரங்கள்ல கேட்பேன். ம். எப்படின்னா, அ எனக்கு ஒரு பயங்கரமான கன்டென்ட் வந்திருக்கு. இங்க ம். தானான்னு முடியறத மட்டும் தன்னனான்னு வச்சுக்கலாமா? ம். இல்ல முடியாதுன்னா சொல்லு நான் கன்டென்ட்ட மாத்திக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். வேற எங்கேயோ வித்துக்கிறேன். அது பிரச்சனை இல்ல. ஆனா மாத்துனா இது நல்லாருக்கும். ஒரு சில இடங்கள்ல நான் கேட்டுருக்கேன். ம். பட் வந்து இதுதான் லிரிக்கே இதுல என்ன குறை? இதுக்கு எதுவுமே நீ டியூன மாத்திக்க தம்பி அப்படின்லாம் இல்ல. ம். ஸோ இது இப்படி பண்ணா நல்லாருக்கும்னு ஃபீல் ஆகுது. நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியா? அப்படிங்கிற உரிமை எடுப்பேன். ம். பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்ட்ட போம்போது அதுக்கும் கேட்கறதுக்கு ஒரு கூச்சம் வந்துரும்ல. அதனால ம். சரி இந்த கன்டென்ட் நல்லா இருந்தாலும் பரவால்ல. இந்த ம். டியூனுக்கு இன்னொரு நல்ல கன்டென்ட் எழுதுவோம்னு சொல்லி அந்த இதில நான் விட்டுறது. ஏன்னா நான் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் எக்ஸ்ட்ரோவர்ட். ம். என்னமோ தெரியல என்னோட 30ஸ தாண்ட தாண்ட நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா மாறிக்கிட்டு வரேன். ஒரு ஆம்பிவர்ட்டா மாறுறீங்க. ஆமா. இதுக்கு என்ன பேருன்னு கூட எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியலங்கிற ஒரு பிரச்சனை வேற. ஸோ என்னது இது நான் எக்ஸ்ட்ரோவர்ட்ல நான் ஏன் இப்போ இன்ட்ரோவர்ட்டா மாறுறேன் அப்படிங்கிற மாரி இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு கேதரிங் இருக்கு அப்படின்னா, ஒரு 4 பேர் எனக்கு இருக்காங்கன்னா, இல்ல 2 பேர் எனக்கு தெரியாதுன்னா நான் விலகிடுறேன். ம். எந்த அளவுக்குன்னா என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் லைக் இவர் லக்ஷ்மிகாந்த்ன்னு ம். சொல்லிட்டு மை லைக் வெரி க்ளோஸ் பிரதர். The அவரோட one who had sung for ஜோடி பொருத்தம். ஜோடி பொருத்தம். அது என்ன? அடி உனக்கும் எனக்கும் இந்த அந்த பாட்டு. அந்த பாட்டு பண்ணார்ல. அவரோட கல்யாணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் பண்ணிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம். எங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு 2 பேர் இருந்தாங்க. என்ன கூட்டம் சேருது. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் பாதியில. ஸோ எனக்கு அவ்வளோ இன்ட்ரோவர்ட்டா மாறிட்டு இருக்கேன். எனக்கு இது என்ன ரொம்ப டிஃபரெண்ட்டா லக்ஷ்மிகாந்தோட சேர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா. இந்த ஆக்சுவலா லைக் எங்க கேங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிகாந்த் இஸ் லைக் தட். இஸ் Yeah. குவைட் இன்ட்ரோவர்ட் கை. ஆடி கிரிஷ் இஸ் லைக் தட். இஸ் குவைட் இன்ட்ரோவர்ட் கை. அவர்லாம் வந்து அவங்க இன்ட்ரோவர்ட் 2 மேக்ஸ். பேரையும் நான் பாட்காஸ்ட்ல கூப்பிட்டு பேச கரெக்ட். வச்சிருக்கேன். அது வந்து என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. பெரிய அவங்க பேசுறாங்க. ஏய் சிட்டி உனக்கு பேச தெரியுமா? அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்து நான் மாறுறேனா? இல்ல என்ன பார்த்து அவங்க இன்னும் இன்ட்ரோவர்ட்டா மேக்ஸா மாறிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அந்த ஜோன் போயிட்டு இருக்கு. நைஸ். Yeah. நீங்க சொல்லிட்டீங்க இதுக்கு பதில். ம். பட் இது இன்னொரு வாட்டி கேட்டுக்கிறேன். ம். ஒரு பாட்டு நம்ம கிட்ட வரும்போது, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்குற ஒரு விஷயம். ம். ஏன்னா கேட்கறது தானே. இமோஷனா, ரிதமா, ஸ்ட்ரக்சரா? 3மே. ஏன் அப்படின்னா, ம். எனக்கு அது நெறைய பேர் இத சொல்லி கேட்டுருக்கேன். ம். "ஏய் தம்பி உனக்கு எப்புட்றா ஒரு பாட்டுல ஃபர்ஸ்ட்டு நீ வந்து லிரிக்க கவனிக்கிற? எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு டியூன் தான் கவனிக்க ம். தெரியும்." நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு எல்லா அட் அ டைம் எல்லாத்தையுமே கவனிச்சு நான் பழகியிருக்கேன். இப்ப ம். இப்ப இந்த கல்லூரி சாலை பாட்டுலாம் பாடிட்டு இருந்தேன்னா, அந்த ராப் போர்ஷன் முடிஞ்சோனே வாய் ஆட்டோமேட்டிக்கா டன் 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 டாக் டன் 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 டாக்ன்னு பாடி பழகிருச்சு. ப்ரோகிராமிங் ஸ்ட்ரக்சர் வரையும் எனக்கு அது பாடி ம். பாடி 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 அது செட் ஆயிடுச்சு. அ எனக்கு ஒரு பாட்டுல எல்லாமே தான் என் மைண்டுக்கு வந்து அட் அ டைம்ல போகுது. மொத தடவ அப்சல்யூட்லி. கேட்கும்போது. ம். ஏன்னா எனக்கு அவ்வளவு கான்ஷியஸா ஒரு பாட்ட பார்க்கணும். ஒரு ஆர்ட் வந்து டக்குன்னு நீ ரிஜெக்ட் பண்ணிறக்கூடாது. அதில ஏதோ ஒரு மேட்டர் உன்ன இன்ஸ்பயர் பண்ணுங்கிறத வந்து நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதனால நான் ஒரு பாட்ட மொத தடவ கேட்கும்போது ரொம்ப 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 கான்ஷியஸா கவனிப்பேன். ஐ டோன்ட் நோ. அது அந்த மேப் தானே எனக்கு ம். எனக்கு ஏறாது மைண்ட்ல. ஆ. அது லேட்டர். இட் கம்ஸ் லேட்டர் ஆஸ் அ மியூசிக் எஜுகேட்டர். இட் Got கம்ஸ் it. லேட்டர் டு மீ. பட் ஆஸ் அ மியூசிஷியன், ஐ லிசன் டு தி எமோஷன் ஆஃப் த First. சாங். Yeah. அண்ட் அது எமோஷன் மட்டும் உள்ள போதா? இல்ல. ரிதம் போகும். அதோட வாட்டெவர் ராக, பாவம், பொருத்தம் ஆமா. எல்லாமே சேர்ந்து உள்ள போகும். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். ஏன்னா எனக்கு எனக்கு நான் ஏன் இவ்வளோ கான்ஷியஸா கவனிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ம். நெறைய நேரம் எனக்கு யாராவது டியூன் குடுக்கும்போது, "ஏய் ஆக்சுவலா இந்த டியூனும் இந்த பாட்டும் ஒரே மாரி இருக்கு." அது காப்பி அடிக்கலப்பா. அது ராகம், காப்பி ராகம். பட் குட். இது எப்படி நீ கனெக்ட் பண்ண? ஆக்சுவலா அது கனெக்ட் பண்ண கஷ்டமாச்சே. இல்ல இந்த இடமும் இந்த இடமும் பாத்தியா ஒரே மாரி இருக்குன்னு. ம். உனக்கு டெர்ம்ஸ் தெரியலடா. ஆனா உனக்கு எல்லாமே தெரியுது. மேபி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ கவனிக்கிறதுனால நம்மளுக்கு நெறையா மேபி. ஸ்டோர் ஆயி இருக்கு. ஸோ கரெக்ட். மைண்ட் ஃபுல்லா இது இருக்கிறதுனால மத்த விஷயங்கள நான் மறந்துருவேன். இப்ப வீட்ல ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன். என்னைக்கோ எழுதின பாட்டு கேளுங்க ஞாபகமா வரும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வர சொன்னத மறந்திருப்பேன். ஏன்னா என் மைண்ட் ஃபுல்லா இத தான் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன். கரெக்ட். பார்ஷியலா வந்து நம்ம அம்னீஷியா பேஷண்ட்ஸ் ஏன் ஆயிடுவோம். எல்லா ஆண்களுமே இப்படிதான். என் ஆ, வீட்ல இருக்கிற யாராவது இந்த மறந்துட்டாங்கன்னா அவங்கள வீட்ல அப்ப சொல்லாதீங்க. அந்த ஆண் நான் தான் இருப்பேன். அப்படியா? நீங்களும் மறப்பீங்களா? எல்லாருமே மனுஷங்களே இப்படிதான். இல்ல ஏன்னா
I think as musicians, we concentrate on Yeah. different things Yeah. that matter to us. இல்லை இப்போ நம்மளே பொய்டிக்கலாக சொல்லுவோம்ல, ஆ இந்த உன்னை பார்க்கும்போது மற்ற எல்லாருமே எனக்கு பிளர் ஆகிட்டாங்கன்னு. கிட்டத்தட்ட ஒர்க் அப்படி தான். என் ஆர்ட்டை பார்க்கும்போது எனக்கு மற்றதெல்லாம் மறைஞ்சிருது. இட் ஹேப்பன்ஸ். மறந்துருது, சாப்பிட மறந்துருது, சம்டைம்ஸ் சமைக்க மறந்துருது. ஸோ இப்போ வந்து நீ சொல்லும்போது அந்த ப்ரொடியூசருக்கு அவரே வந்து ஹீரோவா நடிச்ச நிறைய படங்கள் எழுதியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிரெக்டர்ஸ் வந்து தே வில் ஆஃப்கோர்ஸ் ஒரு படம்னு எடுத்தீங்கன்னா ம். அதுக்கு வந்து அந்த டிரெக்டர் தான் வந்து பிரெயின் சைல்டு. ஏன் அவர் என்ன நினைக்கிறாரு, அவரோட விஷன் அவரோட லென்ஸில் போய் அவங்களோட லென்ஸில் போய் தான் நம்ம பார்க்கணும். ம் ஸோ இப்படி சில டிரெக்டர்ஸ் வந்து நிஜமாவே நல்ல லென்ஸோட ம் மீனிங் ம் நல்ல ம் 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 விஷனோட எழுதுறவங்களோட இது நமக்கு புரிஞ்சிடும். ஆர் நம்ம அந்த ஷூஸ்ல இருந்து பார்ப்போம். ம் சம்டைம்ஸ் வாட் எவர் த டிரெக்டர் ரைட்ஸ் மைட் நாட் சிட் வெல் வித் யூ. இப்போ ம் நீங்கள் சொன்ன மாதிரி மேபி இப்போ எங்கிட்ட வந்து இந்த மன்மதனில் வந்து சாரி எஸ்டிஆர் அவர்களே, பட் மன்மதனில் வந்து நானுமோ ஒரு பெண்ணென அந்த ம் மாதிரி வரிகள்லாம் வந்தால் அந்த காலத்தில் வேணால் பாடியிருப்பேன். நான் இப்போ வந்து நான் எப்படி யோசிப்பேன்னா, என்ன இப்போ என்ன நான் வந்து இல்லைன்னா நீ இல்லைன்னா நான் பெண் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஜோனில் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து இப்போ அதுக்கு ரிலேட் ஆக மாட்டேன். ஏன்னா அடிமையாக இருப்பேன்னு ஒரு வார்த்தை வரும்ல அதில், அந்த ஏதோ ஒன்று மாதிரி வரும். அந்த மாதிரி. ஸோ இப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா மேபி ரைட் நவ் ஐ ம் மைட் நாட் பி இன் அ ஃபேஸ் வேறு எதுக்கு இந்த தேவையில்லாத இதுன்னு நான் யோசிக்கலாம். ம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேஸில் நம்ம க்ரோ ஆகிக்கிட்டே வரும்போது ம் சில டிரெக்டர்ஸோட டிஸ்அக்ரிமெண்ட் யா வந்திருக்கும். ம் வந்திருக்கா? நிறைய வந்தது. வந்திருக்கு. யா. அண்ட் ஹவு டு யூ நேவிகேட் த்ரூ தட்? நான் என்ன பண்ணிடுவேன், அவங்க சைட் போயிடுவேன். ம் எனக்கு பிடிக்கலனாலும். பிகாஸ் 1,00,000 வருது. இல்லை அதெல்லாம் ரெண்டாவது சும்மா விஷயம். கிடிங். அது சில இடத்துல தாங்க வருது. அது அடுத்த பிரச்சனை. ஏன்னா என்னோட பேமெண்ட் பெண்டிங்லாம் கிளியர் ஆனால் இந்நேரம் நான் ஆக்சுவலாகவே போய் எனக்கு கடந்த வீடு வாங்கியிருக்கலாம். சென்னையோட தில்லைநகரில் நான் வீடு வாங்கியிருக்கலாம். தயவு செய்து காசு கொடுங்க எங்களுக்கு பேமெண்ட் கிளியர் பண்ணி விடுறாரே. ப்ளீஸ். ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஐ கேம் ஹியர் டு டூ தட். நான் இங்கே வந்து அவரோட டிஸ்அக்ரி பண்ண வரல. அவரோட ப்ராடக்ட்டுக்கு ஒர்க் பண்ண வந்திருக்கேன். அவர் ஒரு ஒரு இது ட்ராயிங் வச்சுருக்காரு, அதுக்கு பெயிண்ட் அடிக்க தான் வந்திருக்கேன். எனக்கு இந்த ஓவியத்தோட பெருசாக உடன்பாடு இல்லை அப்படின்னா, படா வேறு பெயிண்டர் இருக்கான் அப்படின்றாங்க. இல்லை 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 மஞ்சள் பெயிண்ட் தான் அடிக்கணும், கொடுங்க அடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். பிகாஸ் இப்போ நான் என்னோட ஓன் ஆர்ட் க்ரியேட் பண்ணும்போது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நான் இன்னொருத்தரோட ஆர்ட்டை ஃபில் பண்ண தான் வந்திருக்கேன். ஸோ அங்கே வந்து ரெண்டாவது நான் வந்து நிறையா யோசிப்பேன். இப்போ எனக்கு வந்து இந்த பெண்ணியம் பேசும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து வரும். இல்லைங்க இந்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை விற்கிறதுக்காக ஒருத்தன் கொண்டு வந்தது தான். இப்போ வந்து நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், கமான் உங்களால் தனியாக முடியும், அப்போ தான் இவன் வேலைக்கு வருவான், இவன் கம்மி சம்பளம் வாங்குவான், இவன் ஜாஸ்தி கேட்குறான், இவனை துரத்தி விட்டு இவங்களுக்கு ரெக்ரூட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஆண் வந்து அவனாகவே இருந்தானா ஆஃபீஸில் வந்து கழட்டு போய்கிட்டே இருக்கான், ஒரு பெண்ணும் இருக்கும்போது அவளை பார்க்கறதுக்காக தான் இங்கே இருப்பான், அப்போ இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 10,000 தியரிஸ் அவனுங்களே க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்மளாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையே நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஃபிசிக்ஸ் புக்கில் மட்டும்தான் அந்த வார்த்தை இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு எவ்வளோ விற்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு எவ்வளோ விஷயங்களை காமிச்சு நம்மளை போக வைக்கிறாங்க. ஸோ எல்லா வார்த்தையுமே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தைக்கு ஆனால் ஆக்சுவல் அர்த்தத்தையே மாற்றி நம்ம எல்லாரையுமே வந்து மேனிப்புலேட். நேற்று ஒரு ரீல் பார்த்தேன் விச் இஸ் வெரி வெரி சென்சிபிள். என்ன அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இப்போ வந்து அஃபேர்லாம் ஒருத்தங்களை பிரிக்கிறது இல்லை, இன்ஸ்டாகிராம் தான் பிரிக்குது. பர்ஃபெக்ட் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று காட்டுறாங்க. நம்மளும் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் கப்புள் ஆகணும்னு முயற்சி பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் கப்புள் தோற்று போயிடுறாங்க. ஸோ அவங்க நார்மலாகவே இருக்காங்க, அதான் பர்ஃபெக்ட் கப்புளாக இருக்காங்க. நான் வந்து என்னோடய வெக்கேஷனுக்கு திருச்சி போனாலே நான் ஹாப்பியாக தான் இருக்க போகிறேன், என் ஒய்ஃப் ஹாப்பியாக தான் இருக்க போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் குழுமணாலி போகிறாங்க, நீயும் குழுமணாலி தான் போகணும். எல்லாரும் பனியை இப்படி தூவி விளாட்றாங்க, நீயும் தூவி தான் விளையாடணும். இல்லாத பாஸ்போர்ட்டை கஷ்டப்பட்டு எடு, நீயும் கிளம்பி சுவிட்சர்லாண்டு போ, காசெல்லாம் செலவு பண்ணு, அதுக்கப்புறம் அது கடன் கட்டுறது இங்கே வந்து ஒரு 10 நாள். அதை பற்றி எந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பேசுறது இல்லை. அவன் வந்து சுவிட்சர்லாண்டுக்கு அவனுக்கு ஆஃபர் பண்ணுறான், அவன் போயிடுறான். அதை பற்றி இவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வார்த்தைகளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் பார்ப்பேன். அதனால் நான் இப்போ கொஞ்சம் அதனால் அந்த கான்செப்டில் தெளிவாகிட்டேன். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஆண்கள் அடிமையிட்டாங்க, அதை பற்றி ஒரு பாட்டு எழுதுங்க. நான் ஏன்டா எழுதணும், சரி கூட எழுதுறேன், வேஷம் கட்டிட்டேன், இன்னைக்கு என்ன வேஷம், நாய் வேஷம், அவ்வளோதான்.
கட்டின வேஷத்தை குலைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சிம்பிள் as 100%. that. ஏன்னா என்னோட ஓன் கருத்துக்களை சொல்றதுக்கு நான் என் படங்கள் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா. என்னைக்கோ ஒரு நாள் நானும் டைரக்டர் ஆக போகிறேன். என்னைக்கோ ஒரு நாள் நான் என் கதைகளை எழுத போகிறேன். அப்போ வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இது இம்மெச்சூர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட என்ஹான்ஸ் பண்ண தான் நான் வந்திருக்கேன். அவனை இன்னும் பெரிய முட்டாளாக காட்டுறதுக்கு வந்திருக்கேன். அதை நான் காட்டிட்டு போய்க்கிறேன். அவ்வளோதான். simple as கரெக்ட். that. ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு பாடல் வந்து ம் வந்துச்சுன்னா மேபி அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ம் ஏன் நம்ம இந்த பாட்டெலாம் நம்ம பாடக்கூடாது ம் அப்படின்னு. ம் ம் பட் நம்ம ஆஸ் வி க்ரோ, ஆஸ் வி மெச்சூர், அப்படி வரும்போது பேமெண்ட் எவ்வளோ? ஓகே, ஃபைன். தப்புலே. அப்படி ஒன்று வரும். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்ட் இஸ் ஆல்வேஸ் பிகர் தேன் தி Yeah, ஆர்டிஸ்ட், yeah. நோ மேட்டர் ஹூ தி ஆர்டிஸ்ட் ஆர் வாட் கைண்ட் ஆஃப் ஆர்ட் தட் இஸ். ஸோ அவங்க என்னமோ ஒன்று சொல்ல வராங்க, அது அவங்க சொல்கிறதுக்கான முழு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது. ம் அதை வந்து வாட் எவர் யூ வாண்ட் டு டூ ம் வித் தட் ஃபார் தெம். ம் ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல, அது அவங்களோட விஷன், நம்மளோட விஷன் இல்லை. ம் இப்போ நம்ம நிறைய ரிலீஜியஸ் சாங்ஸ் பாடுவோம். ஆ இப்போ நம்ம ஒரு ஹிந்து ஆர் கிறிஸ்டியன் ஆர் வாட் எவர் நம்ம ம் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் நம்ம பாடுறதில்ல. கரெக்ட். அதே மாதிரி இப்போ இருக்கிற சீசனில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பாடுவோம். ஆமாம் ஆமாம். ஸோ நான் இது வரைக்கும் எல்லா பார்ட்டிக்கும் நானுமே பாடிட்டேன். அதாவது தாராளமாக சொல்லலாம். நான் அதாவது ஆளுங்கட்சி வந்து என்னடா கட்சி நடத்துறேன்னு பாட்டு எழுதிட்டு, சாரி எதிர்கட்சிக்கு வந்து ஆளுங்கட்சியை பற்றி என்னடா கட்சி நடத்துறேன்னு பாட்டு எழுதிட்டு, ஆளுங்கட்சிக்கு தலைவனே நீ தான்டா அப்படின்னு எழுதி இட் ஹேப்பன்ஸ்ல. ஸோ ஸோ அப்படி அந்த ஃபேஸுக்கு நம்ம க்ரோ ஆயிட்டோம். ஓகே, வாட் எவர் ஒர்க் கம்ஸ் ஆர் வே, இட் இஸ் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட். And it அதை doesn't பர்ஃபெக்டாக have to பண்ணிட்டு be போயிடுவோம். அவ்வளோதான். it doesn't have to be நம்ம கொள்கையில இருக்கணும் ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு சரி, அது ஒரு we've grown தப்பான into it. ப்ரொபகண்டாவாக போகாத வரையும் எவ்ரி Exactly. ஆர்ட் இஸ் ஃபைன். Correct. எனக்கு இதுக்கான தெளிவு எங்கே பயங்கரமாக ம். என் மைண்டுக்குள்ளே எப்பயுமே ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. வெளியே சொன்னால் அடிப்பாங்கன்னு நான் சொல்லாமே விட்டுட்டு இருந்தேன். என்னன்னா, ஏன்டா எல்லாரும் ஜாதி ஜாதின்னு கத்துறீங்களே, இப்போ தமிழன் கத்துறதும் அதே தானே, அது ஒரு கம்யூனிட்டி, இது ஒரு கம்யூனிட்டி தானே. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் 200 பேர், அது ஒரு குரூப் ஆஃப் 5 கோடி பேர். அந்த கம்யூனிட்டி பெருசாக இருக்குங்கிறனால அது சொல்கிறது கரெக்டாக ஆகிடுமா, அதுவும் தப்பு தானடா அப்படிங்கிற மாதிரி தோணும். சொன்னால் அடிப்பாங்க, நம்மளை ஆன்டி இண்டியன் வெளியே போடா அப்படின்ட்டுருவானுங்க, எதுக்கு சொல்லிக்கிட்டுன்னு விட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா குமாரராஜா தியாகராஜ As குமாரராஜா was சாரோட படத்தில் வந்து அது வந்துடும். அந்த டயலாக் வந்து ஃபகத் ஃபாசில் பேசியிருப்பார். ம். அப்போ அந்த படத்தில் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் அதை அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அதே தான் லைக் எனக்கு வந்து எந்த ஒரு இதுலேயுமே பெருசாக உடன்பாடு இல்லை. எனக்கு பர்சனலாக சாமி கும்பிட பிடிக்கும்னா நான் கும்பிட்டு போய்க்கிறேன். ம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து இந்த கோயிலுக்கு போகணுண்டா வாடா, ஏன், ஐயோ ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில், என் வீட்டு சாமி ரூமில் கும்பிட்டாலே எனக்கு நல்லது நடக்குது, நான் ஏன் கோயிலுக்கு போய் கும்பிடணும், அந்த மாதிரி டைப் நான் எல்லாத்துக்குமே விதண்டாவதம் பேசி இரிட்டேட் பண்ணுற ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, உங்களை கோயில் கூப்பிட்டு போகணுமா நான் கூப்பிட்டு போகிறேன், வாங்க, என்ன படுத்தாதீங்க போட்டு, நான் என் வழியில் தனியாக இருந்துட்டு போய்க்கிறேன். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ரோவர்ட், Extrovert. ஆம்பிவர்ட், அது ஒரு பேர் சொன்னீங்களே, Ambivert. அந்த அம்பி தான் நான். அம்பி அந்நியன மாதிரி பார்த்ததில்ல நீங்க. அதுதான். ஸோ எனக்கு இன்னைக்கு இந்த பாட்டு எழுதுறது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா எழுதுவேன். நாளைக்கு தப்புனா வழக்கம் போல் ரிக்ரெட் பண்ணுவேன். ஆனால் யார் சொல்லியும் நான் கேட்க மாட்டேன். ம்ஹும். நானே எனக்கான தப்பான டிசிஷன்ஸை சூப்பராக எடுப்பேன். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம பாட போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு லிரிக்ஸ் ம் இருக்கும், அதை பாடுவோம், அப்புறம் லிரிக்கல் சேஞ்சஸ் ம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அங்கே போய் பாடுவோம், திருப்பி வந்து அந்த சேஞ்சில் ஒரு சேஞ்ச் இருக்குது ம் அப்படின்வாங்க, பாடுவோம், இல்லாட்டா இந்த உச்சரிப்பை கொஞ்சம் பெட்டர் ம் பண்ணலான்னு ம் சொல்கிறாங்கன்னு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4 இட்டரேஷன்ஸ் வந்துடும். யா யா ஒரு பாட்டுன்னு எடுத்தாலே அதை திரும்ப திரும்ப போய் ம் பேச் ஒர்க் பண்ணியே நமக்கு வந்து ஆமாம் 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 முடிஞ்சிரும். பட் nevertheless ஈச் டைம் வி கெட் இன் டு த ஸ்டுடியோ டு கெட் த ஒர்க், அது வேற ஒரு ஜோன், அது வந்து ஒரு ஆப்வியஸ்லி. ஜாலியான ஒரு ஜோன் ஆகிடும். பட் மேக்ஸிமம் இப்போ ஐ திங்க் வித் ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஆல் ஆஃப் தட், நீங்கள் வந்து இப்போ நான் ஸ்டுடியோ வீட்டிலே இருக்கிறதுனால ம் சும்மா ஒரு ரஃப் பாடி கொடுங்க, நம்ம இதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ்ன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஈஸும் வந்திருக்கு. ஸோ கரெக்ட். ஹேவிங் செட் தட், ம் ஒரு பாடல் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு முடியறதுக்குள்ள எவ்வளோ இட்டரேஷன்ஸ் ஜென்ரலாக நடக்கும்? இப்போ நீங்கள் சொன்னீங்களே 5 நிமிஷத்தில் நான் எழுதிடுவேன், 10 நிமிஷத்தில் எழுதிடுவேன், ஸோ எவ்வளோ இட்டரேஷன்ஸ் நடக்கும்? என்னோட முதல் பாடல் சினிமாவுக்கு நான் எழுதின ம் முதல் பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சரணம் உள்ள பாடல் அது. ம். உருகி உருகி. இல்லை இல்லை, உரிக்கலாம் நான் எழுதின ஒரு 20வது பாட்டம் ஓ. என்னமோ தான். முதல் பாடல் வந்து 100 கோடி வானவில்னு ஒரு படம். ம். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, பாட்டு ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஓ. ஹரிஷ் கல்யாண் அவர்கள் ஓ. படம், சசி சார் ஓகே தான் டேரக்டர். ஓகே. ம் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 சரணம் உள்ள பாட்டு, 62 பல்லவி,
62 அனுப்பல்லவி, 62 சரணம் 1, 62 சரணம் 2 எழுதுனேன். போய்க்கிட்டே இருந்துச்சு. Damn. எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஓகே ஓகேல வர சந்தானம் மாதிரி இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 அந்த ஜோன் போயிட்டேன். ஸோ ஆனா என்னன்னா, அது நான் ஆக்சுவலா நான் இந்த ஒர்க் ஷாப்ஸ்லாம் எடுப்பேன். வாய வலிக்குது சிரிச்சு எனக்கு. ஒர்க் ஷாப்லாம் எடுப்பேன். அப்ப நான் வந்து அது புக் போட்டு வச்சிருக்கேன். அத எடுத்து காட்டுவேன். இதெல்லாம் என்ன தெரியுமா? கவிதை தொகுப்புகளா சார்? கிடையாது. என் பாட்டுக்கு எழுதல கரெக்ஷன். மவனை போட்டு புளிவானுங்க ரெடியா இரு அப்படின்னு தான் கிளாஸே ஆரம்பிப்பேன். ஸோ அந்த ரிஜெக்ட் ஆன பல லிரிக் இருக்குல்ல, பல பாட்டா வந்துருச்சு இப்ப. ஸோ நிறையா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள்லாம் எனக்கு ஒரு பாட்டு அவங்க பர்ஃபெக்டாக ஒரு கிராஃப்ட் எதிர்பார்க்குறாங்கங்கிற போது எழுதிக்கிட்டே இருக்க பிடிக்கும். ஆனால் என்ன இவன் அதுக்குள்ளே எழுதி கொடுத்துட்டான், பா 10 நிமிஷத்தில் இப்படி எழுதுறானா 1 மணி நேரம் கொடுத்தா 1 டே கொடுத்தா எழுதிக்கிட்டே அப்படிம்பாங்க. அப்படி படுத்துறவங்களையும் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து இந்த ஆர்ட் சைக்கோஸ் இருக்காங்க. அவங்களாம் எப்படின்னா எடுத்துடா நல்லா இருக்கு இன்னொன்று எழுது, ஐயோ இது ரொம்ப நல்லா இருக்கு இன்னொன்று எழுது, என்ன தாண்டா உனக்கு வேணும், நீ எழுதணும் கை வலிக்கணும் அதை நான் பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கும் எழுதியிருக்கேன். ஸோ ஐ ஒர்க் வித் லைக் போத் கைண்ட் ஆஃப் பீப்புள். எனக்கு இதனால எனக்கு யுவன் சார் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவருக்கு என்ன வேணுங்கிறதுல ஹி இஸ் வெரி கிளியர். இதுதான்ப்பா வேணும் அப்படின்ட்டுருவாரு. கொடுத்துருவேன். ஓகேப்பா சார், பேச்சுக்கு எதாவது கரெக்ஷன் கொடுங்க சார். இல்லையே கரெக்டாக இருக்கே, போதுமா போதும் ஓகே சார் அப்படின்னு இருக்கும். எனக்கு லைக் எனக்குலாம் வந்து ஒரு பாட்டு யுவன் சாருக்கு எழுதிட்டேன்னா நான் தான் கெத்து அந்த ஃபீல்டில் இருந்தேன். எனக்கு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டு எழுதிட்டேன். எனக்கு அதுவே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். எனக்கு அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட். எனக்கு இன்னும் நான் இதையும் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு செக் பாக்ஸ் தான் டிக் பண்ணுறதுக்கு இருக்குது. ரஜினி சாருக்கு பாட்டு எழுதணுங்கிறது என்னோட ஒரு பயங்கர கனவு. அதை மட்டும் எழுதி விட்டேன்னா அவ்வளோதான். எனக்கு வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பண்ணிட்டேன்னா இனிமேல் எல்லாமே போனஸ் தான் அப்படின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி தான். அப்சல்யூட்லி. நானும் அந்த போனஸ்ங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா தரதான் மாட்டாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, நம்ம வந்து பாட்டை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஒரு ஆர்ட்டை பண்ணுறதே ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து பேசிக்லி இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சாப்பாட்டு கஷ்டப்படலை, இருக்கிறது வீடு இருக்கிறது கஷ்டப்படலை, படிப்புக்கு கஷ்டப்படலை. கஷ்டம்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நான் அதை கஷ்டப்பட்டேன் இதை கஷ்டப்பட்டேன்னு. ஆனால் வெளியிலேருந்து ஒரு எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம இதுக்கெல்லாம் கஷ்டப்படாமல் இருந்ததுனால ஆர் அதெல்லாம் முடிச்சதுனால நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்கிறதே ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு பெரிய ஒரு ஒரு பிச்சை. இதுக்கு மேல நமக்கு வர பாட்டு எல்லாமே போனஸ் தான். எவ்வளோ எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் இருக்குதுன்னா, என்னன்னா நான் எங்கேயுமே வந்து ஷர்ட்டை இன் பண்ணிட்டு ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பட்டனை போட்டுட்டுலாம் போடணும்னு அவசியம் இல்லை. திரிவேன், ரவுண்ட் நெக் போடுவேன், நான் பனியன் போட்டு சுற்றுவேன், எவங்க வைப்பான் அந்த சோன் தான். எனக்கு வந்து என்ன முடி வெட்டி இருக்கீங்க, இப்போ பிடி சார்லாம் யாருமே கிடையாது இனிமேல் வாழ்க்கையில். நான் ஃபங்கு விட்டு சுற்றுவேன், எவங்க வைப்பான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இப்போ 9 to 5 எனக்கு ஷிஃப்ட்டு கிடையாது. அர்த்தராத்திரி வேலை பார்ப்பேன், தோணுனதை சாப்பிடுவேன், திடீர்னு ஹெல்த்தியாக மாறுவேன், அடுத்த நாளே அன்ஹெல்த்தியாக மாறுவேன். என் வாழ்க்கையை நானே உருவாக்க அழிப்பேன். ஸோ அந்த ப்ரிவிலேஜ்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தான் இருக்குது. இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கோவிட்ல கூட நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஆர்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான இந்த இண்டஸ்ட்ரியில் யாராவது குறை சொன்னாங்கன்னா வாயிலே அடிப்பேன். எனக்கும் பாட்டு வராமல் இருந்திருக்கு, நானும் கஷ்டப்பட்டிருக்கேன், நானும் லைக் அதாவது இதெல்லாம் இப்போ ஃப்ளாஷ்பேக்லாம் கிடையாது, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே. இப்போ எப்படி குடும்பத்தை ஓட்டுறது, ஏமா அந்த தாலி கொஞ்சம் கொடுத்தேன்னா பண்ணிட்டு அடுத்த மாதமே பண்ணிடுவேன் அப்படின்லாம் ஓட்டியிருக்கேன் அப்வியஸாக. ஏன்னா பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்கும், அவன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வட்டி தான் கட்டுறது யூஸ் ஆகுது, அந்த மாதிரி அது போயிருக்கு. பட் ஸ்டில் பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறது என்ன, ஐ கேன் ஹேண்டில் மை டைம். இப்போ நான் சொல்லலாம், இந்த டைமுக்கு நீங்கள் வாங்கன்னு என்ன சொல்ல மாட்டாங்க, சாரி நான் அப்போ அவைலபிளாக இல்லை, இந்த டைம் மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற ஒரு ப்ரிவிலேஜ் எனக்கு இருக்குது. டைமோட ஒரு பெரிய சொத்தை என்னன்னு சொல்லுங்களேன். ஐ கேன் என்னால் என்னோட டைமை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து இன்னைக்கு எந்திரிக்கும் போது மணி வந்து 12:30, ஏன்னா எனக்கு நீ தூங்கணும்னு தோணுச்சு. முந்தா நேற்று நான் வந்து 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன், ஏன்னா எனக்கு எந்திரிக்கணும்னு தோணுச்சு. ஸோ ஐ கேன் கஸ்டமைஸ் மை டைமிங். எனக்கு நான் தான் அலாம். ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பி. இதுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், இது எனக்கு ஈஸியாக கிடைக்கல. நான் இதுக்காக கூப்பிட்ற நேரத்தெல்லாம் போய் நின்றுருக்கேன். என் வீடு வந்து போரூர், ரெக்கார்டிங் ஈஸியாக இல்லை,
டூ வீலர் ஓட்டிட்டு கஷ்டப்பட்டு போயிருக்கேன். டூ வீலர் பஸ்லேயாடா போனேன், என்னடா டூ வீலர் ஓட்டுறாங்க, முதுகு வலிக்காயோ என் உடம்பு தெரியுமா எவ்வளோ வெயிட்டுன்னு. டூ வீலர் ஓட்டுறது கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிருக்கேன். ஏன்னா ஏகப்பட்ட ரெக்கார்டிங்ஸுக்கு நான் வந்து எவ்வளோ வாய்ப்புகள் கேட்டு எவ்வளோ இடங்களில் நின்றுருக்கேன். ஒரு தடவை என் பாட்டை கேளுங்க, ஒரு தடவை பாட்டை கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரெஸ் மீட்டில் சிலம்பரசன் மாதிரி பேசியிருக்கேன். ஒரு தடவை பாட்டை கேளுங்க, ஒரு தடவை பாட்டை கேளுங்க, ஒரு தடவை பாட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டிருக்கேன். அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. என்னோட தலைவங்க நான் எங்கள் அண்ணனை நான் தான் செய்வேங்கிற மாதிரி. லைக் ஆனால் ஆக்சுவலாக இவ்வளோ கலாய்க்கிறோம்ல, அவரை மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் பர்சனை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட். இதையுமே நான் எல்லாமே ரிப்பீட் கண்டென்ட்ஸ் தான். யாராவது ஒருத்தர் என் இன்டர்வியூஸை தொடர்ந்து பார்த்தோன்னா யாராவது பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு இருக்கும். என்னன்னா பட் இதெல்லாம் நான் எங்கே போனால் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு சாங் எனக்கு அவர் பாடிட்டார். அடுத்து ஒரு சாங் பாடுறீங்களான்னு கேட்டேன். பாடுறேன், பாட்டு அனுப்பு அப்படின்னாரு. சூப்பராக இருக்குது, நான் பாடுறேன் அப்படின்னாரு. ஆனால் நீங்களே நடிக்கிறீங்களா? பட்ஜெட் இருந்தால் சொல்கிறா பண்ணலாம் அப்படின்னாரு. அவருக்கு பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுறது ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டேன். அவங்களோட மீட்டிங்கு கூப்பிட்டு போகிறேன் அவங்கள. ஸோ அவங்க சிம்பு சார் வீட்டுக்கு போகிற வரையும் நான் முன்னாடி அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். சிம்பு சாரை பார்த்தோன்னே என்ன விட்றா சொல்லிட்டு, ஹாய் சார், ஐ எம் திஸ் கை, இஸ் மை கோ ப்ரொடியூசர், இவன் லிரிசிஸ்ட் கூட வந்திருக்கான் அப்படின்னாங்க. எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரில. தெரியுமே, அவர் பாட்டெலாம் பிடிச்சதா தான் உங்களே கூப்பிட்டேன், இப்படி உட்காருங்க விக்னேஷ், வாங்க இப்படி உட்காருங்க, சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவருக்கு நாங்கள் விட்டு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா அவன் தான் அங்கே வந்து லட்சத்தில் கொடுக்க போகிறான். ஸோ பட் ஹீ ஸ்டூட் ஃபார் த ஆர்டிஸ்ட். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சில பேர் தான் பண்ணுவாங்க. இஸ் a வெரி வெரி ஜெம் ஆஃப் பர்சன். பிரில்லியன்ட். இன்ஃபேக்ட் வந்து என் ஒய்ஃபும் நானும் சேர்ந்ததுக்கு ரீசனே அவர் தான். ஏன்னா நாங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக சிம்பு ஃபேன்ஸ். உனக்கும் சிம்பு பிடிக்கும், உனக்கும் பிடிக்குமா, அப்படி தான் நாங்கள் 2 பேரும் பேசிக்கவே ஆரம்பித்தோம். ஸோ டு யூ ஸ்டில் திங்க் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் சாங்ஸில், படங்களில் ஒரிஜினாலிட்டி இஸ் ஸ்டில் வேல்யூட்? ஆப்வியஸ்லி. உருகி உருகி இஸ் அ ஒரிஜினல் ட்ராக். இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் வந்து இதெல்லாம் நல்லா இருக்குது, கொடுத்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து கேட்டுட்ருப்பேன், ஆனால் இதெல்லாம் நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா பிஸ்னஸ் ஆகாது, மெலடிலாம் கொண்டு வராதீங்கன்னு சொன்னப்போ ஒரு மெலடி ட்ராக் 100 மில்லியன் அடிச்சுது. சம்வேர் பீப்புள் லைக் ஒரிஜினாலிட்டி. ஒரிஜினலாக ஒரு ஸ்டஃப் பண்ணிங்கன்னா அது பீப்புள் கனெக்ட் ஆகும். என்னென்னா நம்ம அதை வந்து ஹார்ட்ஃபுல்லாக பண்ணுறது இல்லை, நிறையா இடங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். நம்ம வந்து அவுட் ஆஃப் த ஹார்ட் ஒரு ஆர்ட்டை பண்ணோன்னா, இன்றைக்கி ஹிட் ஆகலைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் இந்த பழைய பாட்டை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் அவர் படத்தில் வைப்பார். என்றைக்கோ ஒரு நாள் நம்ம பாட்டு வந்து யாராவது ஒருத்தவங்க வேல்யூ பண்ணிடுவாங்க, பிரச்சனை இல்லை. சரி, அதுக்கு வந்து இப்போது எனக்கு எழுத தெரிஞ்சால் தானே நான் தமிழில் எழுத முடியும். அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி ஓவர் டைம் அட்லீஸ்ட் அதில் ஒரு நாலேஜை நான் வளர்த்துக்கணும் இல்லையா? அந்த ஒரு ஸ்கோப் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொடுக்குதாங்கிறது என்னோட கொஸ்டின். நம்ம எடுத்துப்போம், அவ்வளோதானே. இப்போ எல்லாருக்குமே இந்த ஏர்லி சக்ஸஸ் மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேசினேஷன் வந்துருச்சு. அதுதான் பிரச்சனை. உங்களால் 20 வயசில் சாதிக்க முடியலன்னா பிரச்சனை இல்லை, 30ல் சாதிங்க, பிரச்சனை இல்லை, 40ல் சாதிங்க, சாதிச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நிறையா டைம் இருக்குது, சாவறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட சாதிக்கலாம். நம்ம என்னென்னா ஐயோ அவனுக்கு 16 வயசு தான் ஆகுது, அவன்லாம் பாட்டு பண்ணுறானே, பாட்டு பண்ணிட்டு போகிறான், என்ன இப்போ அவனுக்கு 16 வயசில் கிடச்சினா 30 வயசில் கிடச்சிட்டு போகுது, உனக்கும் கிடைக்கும், வெயிட் ஃபார் யூர் டர்ன், அவ்வளோதான். ஏன்னா இப்போ இப்போ நிறையா பேருக்கு வந்து இப்போ சாயபேங்கர் எப்படி அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இல்லை நீங்களும் ரொம்ப நாளாக மியூசிக் ட்ரை பண்ணி, நான் ஆட்டோ ட்ரை ப்ரோ, டேய் உன் ப்ரொஃபஷன் சம்மந்தமே இல்லை, உனக்கு என்னடா காண்டு, இல்லை ப்ரோ 16 வயசில் அவனுக்குலாம் பாருங்கள் கோடி கோடியாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீயே இப்போ அதுக்கு ஒல்லடா, உனக்கும் தருவாங்கடா, ஏடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு ரீசனே இல்லாமல் ஹேட் இருக்கும். அதுதான் எனக்கு பிடிக்காது. ஒரு ரீசனோட ஹேட் பண்ணுங்க. லைக் இப்போ ரொம்ப ப்ராப்பராக உங்களுக்கு மியூசிக் தெரியுது, ஐயோ இவன் இதுக்கு இப்படி வரவே கூடாதுங்க, இங்கே தாளம் தப்பாக இருக்குங்க, இவங்க என்னங்க பண்ணிட்டு அப்படி கேளுங்க, ஓகே அவனெல்லாம் சாதிக்கிறான், நீங்களும் அதே ப்ரொஃபஷன் இல்லை, நான் வேறு ஏதோ ப்ரொஃபஷன் பார்க்குறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து அதான் எல்லா ஆடுக்கும் வந்து நின்றுவோம் இந்த தோனி அப்படிம்பாங்க. அந்த ஆள் அது கஷ்டப்பட்டுருக்காண்டா, அந்த ஆள் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து டிக்கெட் கலெக்டராக இருந்து டிராஃபிக் கலெக்டராக மாறினாண்டா, அந்த ஆளுக்கு ஆடில் இருக்க உடனே தூக்கி ஆடில் நிற்க வைப்பாங்க. சரி நீ அதுக்கு எதாவது ட்ரை பண்ணியிருக்கியா? அப்படிலாம் கிடையாது ப்ரோ, நான் ஏதோ சும்மா பொட்டலாம் வித்துட்ருக்கேன், நீ பண்ணுற வேலைக்கு கூட ஜெயிலில் தான் போடணும், நீ ஏன் புறம்படுற? ஸோ அதுதான் நம்ம ஆளுங்க லைக் தே ஓன்ட் வெயிட், யாருக்கா சீக்கிரம் கிடச்சிருச்சுன்னா புறாம இவனுங்களும் வெயிட் பண்ண மாட்டானுங்க, அதுதான் இஷ்யூ. கரெக்ட், பிரில்லியன்ட். ஸோ எந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்களோட சுவர், அவங்களோட சித்திரம் எல்லாம் சொன்னாலும்
சில ஸ்டோரீஸும், சில கதைகள் ஐ மீன் சில கதையும் ஸ்டோரியும் ஒண்ணுதான். ம். சில ஸ்டோரியும், சில தீமும் வந்து நமக்கு வந்து க்ளோசர் டூ ம், அவர் ம், ம், ஹார்ட்டா ம், இருக்கும். ம், இப்போ என்னோட அகாடமிக் ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ம், மோஸ்ட்லி ஜெண்டர் ஸ்டடீஸ் ரிலேட்டடா இருக்கும். பிகாஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ம். ஸோ நான் வந்து வேற ஏதாவது ஒரு ஈகோ கிரிட்டிசிசமோ, சாரி நான் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்றேன். பட் இல்ல எனக்கு அர்த்தம் புரியாது. நீங்க மட்டும் சொல்லுங்க. பிரச்சனை இல்ல. ஈகோ அ, அ, கிரிட்டிசிசம், அ. இக்காலஜி பத்தி எழுதுறேன் ஓகே. அப்படின்னா கூட, நான் வந்து அந்த இக்காலஜிக்குள்ள ஏதாவது இந்த தீமை கொண்டு போக முடியுமான்னு யோசிப்பேன். ஆர் நான் ஜஸ்ட் யோசிச்சிருக்கேன். புரிஞ்ச மாதிரியே தலையாட்டுறேன். புரியல. சரி சொல்லுங்க. என்வைரன்மெண்ட், ஓ! இக்காலஜி, ஓகே. அந்த ஈகோ. ஈகோ ஓகே. ஈகோ ரொம்ப ஈகோன்னு நெனச்சுட்டு ஐயோ! இங்கிலீஷ் அறிவுல தீய வைக்க. நீ எல்லாம் எதுக்குடா இவ்ளோ பாட்டு கேட்ட? ஏதோ ஃப்ளோல 4 கெட்ட வார்த்தை வருது. அது மட்டும் கேட்டு பாட்டு பாடியிருக்கேன். சரி சொல்லுங்க. சரி சொல்லி தொலை அப்படின்றாரு. இல்ல, இல்ல கேட்டு சொல்லுங்க. தொலை. சரி சரி. அப்போ அந்த மாதிரி யோசிப்பேன். ம், இதுக்குள்ள இந்த பர்ட்டிகுலர் தீம் ஏதாவது கொண்டு வர முடியுமா ம். அப்படின்னு நான் எழுதும்போது நான் யோசிக்கிறது உண்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் தீம் ஒரு ஸ்பெசிஃபிக் கதைகள் வந்து இதில் எழுதலாம் அப்படின்னு ட்ரா ஆயிருக்கீங்களா டுவர்ட்ஸ் இட்? எனக்கு வந்து அப்படி என்ன புஷ் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்ன ம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ம் என்னோட ரியல் லைஃப்ல நடக்கிற நெறைய விஷயங்கள என் பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஒரு புஷ் எனக்கு இருக்கும். இந்த பாட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. எப்படியாவது உள்ள வித்தரலாம் அத. அது ஆ கமர்ஷியலா போய் தொற்றும் அப்படின்னு எனக்கு தோணும். ம் சில நேரங்கள்ல வந்து கண்டுபிடிச்சுருவாய்ங்க. லைக் வெரி க்ளோஸ் கம்போசர்ஸ் ஐ வொர்க் வித். அ "ஏய் இது போன பாட்டுல நான் ரிஜெக்ட் பண்ணேன்ல, ஏன் திருப்பி இங்கே வைக்கிற?" அப்படிம்பாய்ங்க. அதுக்கு தேவைப்படல, அதுக்கு தேவைப்படுது. இப்பயும் தேவைப்படல. வேற பாட்ட வித்துக்க, இல்ல வெளிய அவன்ட்டயா வித்துக்க, என்ட்ட விக்காத அப்படின்ருவாய்ங்க. கொஞ்சம் உஷாரா ஆரம்பிச்சுட்டாய்ங்க. பட் நான் அப்பப்ப எனக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் சொல்லணும்னு ம் தோணும். ம் அதுக்கான பாடல் வர வரையும் வெயிட் பண்ணுவேன். ம் லக்கிலி எனக்கு அந்த பாட்டுலாம் வரும். நான் வெயிட் பண்றதுனாலயே. அதனால எனக்கு வேற ஒரு பாட்டுல அத ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணணுங்கிற அவசியம் ம். வந்ததில்ல. இப்ப எனக்கு வந்து இவர் ஆடியோட ஃபோமோன்னு ஒரு பாட்டு பண்ணேன். ஆமா ஃபோமோ. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ம் லிரிக்கா ஏன்னா இதெல்லாம் நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ரேண்டமா ஒரு நாள் மெட்ரோல போயிட்டுருக்கும்போது நிமிர்ந்து பார்த்தா, ம் ஒருத்தன் கூட நிமிர்ந்து ம் பார்க்கல. எல்லாருமே இப்படி தான் இருக்காய்ங்க. ஸோ அந்த பாட்டோட லிரிக்கே, "இங்க யாரும் தல நிமிர்ந்து நடக்கல, இங்க யாரும் நேருக்கு நேர் பார்க்கல, இங்க யாரும் ஆக்சுவலி முகத்துக்கு முகம் பார்க்கல, நேருக்கு நேர் பேசல, இங்க யாரும் மனுஷன மனுஷனா இங்க மதிக்கல" அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ம் பொழுதுபோக்கு விரல தேய்ச்சு ஃபோனுக்குள்ள முடிஞ்சிருச்சு. வாழ்க்கை மட்டும் நின்னே தான் போச்சு. மூஞ்சி வெளிச்சமாயிருச்சு. வாழ்க்கை இருண்டு போச்சு. நெறைய கன்டென்ட் இருக்கும் அதுல. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அது. ம் ஸோ எனக்கு அந்த அந்த மாரி சாங் எழுதணுங்கிறது ரொம்ப ஆசை. கிளாட் ஐ ஹேட் தட். அப்சல்யூட்லி. ஸோ நான் ஒண்ணு எழுதணும்னு ஆசைப்பட்டா ம் எனக்கு அது கிடைச்சிருதா? அதனால நான் வந்து அத இன்னொரு பாட்டுல போய் எழுதணும். "இதற்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லையே. ஏன் தாங்கள் இதை இப்படி எழுதினீர்?" அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்ப நான் இதுவரைக்கும் கிரியேட் பண்ணி குடுக்கல. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சில விஷயங்கள் வந்து இப்போ நம்ம அம்மா அப்பாவோ நம்ம தாத்தா பாட்டியோ வந்து கேட்ட பாடல்களில் வந்து எப்படியெல்லாம் இலைமறைவு காய்மறைவா சொல்லுவாங்க தெரியுமா? ம். காதல் இப்படி நேராக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ம். இப்படியா இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம நிறைய அந்த ஏன்ஷியன்ட் வர்சஸ் மாடர்ன் ஃபைட் வந்து ம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, "என்ன இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க" அப்படின்னு நமக்கு வயசாகும்போது ஆ, ஆ. வயசான மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம ஆமாமா. ம். ஜென்ஸீஸை பார்த்தா யாஹ்! நம்ம சொல்கிறோம்ல. அந்த மாதிரி அவங்க நம்மள பார்த்து சொல்லியிருப்பாங்க. ம். நம்ம வந்து அப்போ அந்த பாட்டுக்கு நம்ம வைப் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ நான் எதுக்கு இத சொல்ல வரேன்னா, ஒரு அவங்க வந்து ஒரு லிரிக்கல் ஸ்ட்ரக்சர்ல பாடல்கள் கேட்டிருப்பாங்க. ம். அவங்க வந்து ஒரு டெப்த்ல பாடல்கள் கேட்டிருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட லிரிசிஸ்ட்லாம் யார் யாரு? கண்ணதாசன் அவர்கள், அந்த மாதிரிலேருந்து பார்த்தீங்கன்னா, ம். வரிசையா எக்கச்சக்க பிரில்லியன்ட் யாஹ்! லிரிசிஸ்ட்ஸ் வந்து ம். கேட்டிருப்பாங்க. இப்போ அவங்களோட ஒரு கருத்து என்னவா இருக்கு? ஒரு ம். பெரும்பான்மையான பெரியவர்களோட கருத்து என்னவா இருக்குன்னா, "பாட்டடா டெப்த்தே பண்றீங்க. இல்ல. ஷை" அப்படின்னு இருக்கும். பாட்டாடா அந்த விஜய் ஆண்டனி சார் அதுதான். படத்துல அதேதான். என்ன பாட்டாடா எழுதுனீங்க? நீங்க அ. புது புது வார்த்தையாவே இருக்கே! ஆ. அப்படின்னு. ஸோ பாட்டு வந்து எழுதுறத வந்து டெப்த் இல்ல. ஆர் அதுக்கு வந்து பெருசா இட்ஸ் நாட் ஆடிங் எனி வேல்யூ டூ த சொசைட்டி ம். கைண்ட் ஆஃப் ம். அ ம். திங் ம். சொல்றாங்க. அப்புறம் வந்து அதுக்கு ஜஸ்ட் கமர்ஷியல் அப்பீல் மாத்திரம் தான் இருக்கு. அதுக்கு பெருசா வந்து ஒரு இது இல்லன்னு ம். சொல்றாங்க. ம். இந்த ம். கருத்துக்களுக்கெல்லாம் உங்களோட பதில் பதிலடி என்ன? பதிலடிக்கு நடுவுல ஆக்சுவலா இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஆம்
எல்லா சமயத்துலையுமே ஆர்டிஸ்ட் வந்து ம். எதுக்காக ஒரு ஆர்ட்டை கிரியேட் பண்ணுறாங்கன்னா மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக. ம். இப்போ ஏன் இதில் வந்து நம்ம இப்போ கண்ணதாசன் அவர்களோட காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சரணம் இருக்கும் பாட்டில், பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ம். நீங்கள் நிறையா கருத்துக்கள் சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ராஜா சார் வரும்போது 2 சரணம் ஆயிடுச்சு. அணி வரும்போது 1 சரணம் ஆயிடுச்சு. இப்போ அது எங்கே இருக்குன்னே தெரில. திடீர்னு நடுவில் ஒரு 1 மினிட் மியூசிக்னு ஒன்று ட்ரெண்ட் பண்ணாங்க. பயந்துட்டேன், அவ்வளோதான் பாட்டு அவ்வளோ 1 மினிட்டோ முடிய போகுது இனிமே அப்படின்ட்டு. பரவாயில்ல, திருப்பி 3 நிமிஷத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து லேபிள்ஸே வந்து 3 நிமிஷத்துக்கு மேலே பாட்டு இருந்தால் வாங்கிக்க மாட்டாங்க. இவ்வளோலாம் யாரும் கேட்குறதில்ல, கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ பார்பர் ஆகிட்டாங்க. எல்லாம் கட் பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர யாருமே அதை இப்போ பெருசாக கேட்கணுங்கிறதுல. நம்மளோட ம். பொறுமையுமே இப்போ நம்ம நிறைய இழந்துட்டோம். ம். நம்மளால் வந்து ஒரு 15 செகண்ட் ஒரு ரீல் பார்க்க முடியாமல் 2x ஸ்பீடில் அழுத்திட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது 15 செகண்டில் ஒரு கதையை சொல்லணுங்கிறதே டாஸ்க்கு, அதையும் இப்போ ஓட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஸோ நம்மளோட நம்ம ஒரு ஆர்ட்டுக்கு கால அவகாசம் கொடுக்கறத குறைச்சிக்கிட்டே வர 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 ஒரு ஆர்டிஸ்ட் என்ன தான் பண்ணுவான்? அவனுக்கும் ஒரு விஷயத்த டக்குன்னு சரி ஓகே, ஒரு ஒரு இசை பற்றி ஒரு பாட்டு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த இசை எனக்குள்ளே ஊடுருவி என்னை என்னென்னமோ பண்ணுச்சு, அது வந்து என்னோட நெஞ்சத்தை முழுதும் ஆட்கொண்டு என்னோட கண்களை வந்து இசைமயமாக்குச்சு அப்படின்னு எழுதுகிற அளவுக்கு இப்போ ஸ்பேஸ் இல்லை. வைப் ஆயிட்டேன்ப்பா, அவ்வளோதான் இருக்குது. அப்போ நான் வைப் ஆயிட்டேன் தான் எழுத முடியும். ஸோ இவ்வளோ தான் இது. ம். அண்ட் தப்பாக மேனிப்புலேட் ஆகிற சில பீப்புள் இருக்காங்க. நான் இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஜென்சி பீப்புள் ஆர் த வெரி மெச்சோர்ட் பீப்புள் ஐவ் கிராஸ்ட். ஏன் அப்படின்னா சார்ட்டடா இருக்காங்க யா நிறைய விஷயங்கள்ல. நான் வந்து குழந்தையா இருந்தப்ப, நான் டீனேஜராக இருந்தப்ப எனக்கு ராஜா சார் பாட்டு பிடிக்காது. யாரா போட்டால் கத்துவேன். ம். பழசாக இருக்குது, ரஹ்மான் சார் பாட்டு போடுறியா, யுவன் சார் பாட்டு அப்படி தான் கேட்பேன். இப்போ வந்து அம்மாடியோ நீதான் உட்காந்துருக்கேன், என்ன பாட்டு போட்டிருக்கான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு மெச்சூரிட்டி வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. ஜென்சி பீப்புள் இப்போயே அதை கேட்குறாங்க. அவங்களால அதையும் கேட்க முடியுது, முட்டை கலக்கியும் கேட்க முடியுது. ம். தே கேன் லைக் அடாப்ட் டு போத். ஜென்சி பீப்புள் வந்து மெச்சூர்டாக இல்லைன்னா உருகி உருகி ஹிட் ஆகிருக்காது. ம். ஏன்னா அதோட சரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாழோ மூரலோ தேனோ பேசும் நேரமோ பாலோ பாதமோன்னு சங்கத்தமிழில் இருக்குது. அதெல்லாம் எப்படி உங்கள அதாவது நீங்க சொன்னீங்கல்ல நான் படிச்சதே இல்ல. ம் அவர் இதெல்லாம் நான் படிச்சது இல்லன்னு. ம் இதெல்லாம் எப்படி? ரொம்ப கேவலமாக இருக்கும் சொன்னான். என்னன்னா நான் ஃபஸ்ட்டு எழுதிடுவேன், அப்புறம் அர்த்தம் தேடுவேன். சத்தியமாக இது நடந்திருக்கு. நடந்திருக்கலாம், நடந்துக்கிட்டே இருக்குது, நடந்துகிட்டே இருக்கும். இது எனக்கு அதான் இது சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பேனாவில் வந்து சரஸ்வதி தேவி உட்காந்து என்னால் பார்க்க முடியுது. அம்மா வந்துட்டியா, உனக்கு தான் வெயிட் பண்ணிருந்தேம்மா, ரொம்ப நேரமாக பிளாக்காக இருந்துச்சு வாம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், யாழோ மூரலோன்னு எழுதிட்டேன். மூரல்னா என்னவா இருக்கும் பார்ப்போம், பொன் சிரிப்பு, ஆஹா ஓகே, அப்போ அடுத்த லைன் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். மூரல்னா சிரிப்பா, ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் நான் அப்படி கனெக்ட் பண்ணுவேன். இது வந்து யாழ் இசையா இல்லைனா உன் சிரிப்பா, இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே, அப்போ ஸ்வீட்டை வச்சு அடுத்து எழுதலாம். தேனோ பேசும் நேரமோ, அப்படி தான் அந்த பாட்டு எழுதுனேன். ஸோ இட் ஹேப்பன்ஸ். சில சமயம் நான் எழுதிட்டு அர்த்தம் தேடுவேன். இந்த எனக்கு ஜான் கீட்ஸ்னு ஒரு போயட் இருக்காரு. இருக்காரா? சரி. இருந்தாரு. சாரி. ஓகே. பட் இப்போ இந்த ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்கன்னு ம் ம் பிரசன்ட்ல தான் ஏன் பேசணும் இல்லையா? இருக்காங்களா அவங்க அப்படின்னா? ஏன்னா அவங்களோட ரைட்டிங் இருக்குல்ல ஏன் அதனால. ஸோ அவர் வந்து ஹிஸ் கால் தி ஓபிஎம் மீட்டர். ஸோ அவர் தப்பாக கேட்டுச்சு, நீங்கள் வழக்கம் ஓபிஎம் சொல்லுங்க. ஓபிஎம் இஸ் போத ஓகே. இஸ் அன் ஓபிஎம் மீட்டர். அவர் அதை சாப்பிட்டா தான் அவர் எழுதுவாரு. ஆ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சாப்பிட்டு என்ன எழுதிக்கிறீங்களா? சாப்பிட்டு எழுதுறீங்க? இல்லை எனக்கு சோறு ஆக்சுவலாக சாம்பார். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் இதில் ரொம்ப ரொம்ப லைக் சின்ன வயசில் முடிவெடுத்த விஷயம் அது. என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பெரிய பெரிய கவிஞர் அவன் தண்ணியை போட்டால் அவனுக்கு பாட்டு வரும், அவன் எழுத போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை உடச்சி காட்டணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக எடுத்த முடிவை நான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி வரையும் சரக்கு அடித்ததில்லை, இன்றைக்கி வரையும் தம் அடித்ததில்லை, எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லை. எனக்கு இருக்க ஒரே கெட்ட பழக்கம் மானாவாரியாக சாப்பிடுவேன், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். லைக் என்னால் வந்து ஒரு சாம்பார் சாதத்துக்கும் அடாப்ட் ஆக முடியும், சிக்கன் டிக்காக்கும் அடாப்ட் ஆக முடியும், நான் என்ன வேணால் சாப்பிடுவேன். எனக்கு வந்து அது ஒன்று தான், என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு என் உடம்பை நானே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே போகிறேங்கிற ஒன்று தான் என் கெட்ட பழக்கமே தவிர எனக்கு இந்த மற்ற இது எழுதுனா தான் பாட்டு எழுதுனா கிடையவே கிடையாது. எனக்கு வந்து முக்கால்வாசி பாட்டு வந்து நான் ரெஸ்ட் ரூமில் தான் எழுதியிருக்கேன். அதனால எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போனால் தான் பாட்டு வருமானு கேட்டால் கிடையாது. எல்லா சூழ்நிலையிலையும் பாட்டு வரணும். இட்ஸ் அன் ஆர்ட். நம்ம கரெக்ட், வந்து அதை கரெக்ட். வந்து அப்சல்யூட்லி. வண்டி ஓட்டும் போது எவ்வளோ பேருக்கு டியூன் வருது, அந்த மாதிரி தான். இதெல்லாம் வந்து ம். உங்களுக்கா இயல்பாக வரலைன்னா நீங்கள் ப்ரொஃபஷனை மாற்றிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு இல்லை.
கரெக்ட். உங்களுக்கு அது இயல்பாக வரணும். நான் இப்போ வந்து ஒரு டியூன் தன்னன்னா அப்படின்னு கொடுத்தா என்னவோன்னு எனக்கு எழுத வரணுங்க. அப்படி எனக்கு என்னவோன்னு எழுத வரலன்னா நான் கிளம்பிடணும். அது எனக்கு என்னைக்கு எழுத வரலையோ அன்றைக்கி நான் கிளம்பிடுவேன். அவ்வளோதான் மேட்ரு. அது வர வரையும் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். வெரி நைஸ். இப்போ நீங்க சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க, கிரியேட்டிவ் பிளாக். யா இப்போ எல்லாருக்குமே இந்த ரைட்டர்ஸ் பிளாக், எவ்ரி ரைட்டர் வில் ஹாவ் அ ரைட்டர்ஸ் பிளாக். இதுக்கப்புறம் என்ன எழுதுறது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரைட்டர்ஸ் பிளாக் வரும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பேசின வரைக்கும், நான் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டேன். நான் வந்து ஒரு 5 நாளைக்கு யார் கூடயும் பேச மாட்டேன். நான் வந்து இந்த மாதிரி நிறைய ஒருத்தருக்கு ஒரு ஒரு மெக்கானிசம்ஸ் இருக்கும் டு யா கெட் பேக் டு கிரியேட்டிவிட்டி. உங்களோட கிரியேட்டிவிட்டி சாம்பார் சாதமா? ஐ ஸ்வேர் எனக்கு இது வரைக்கும் கிரியேட்டிவ் பிளாக் வந்ததே இல்லை. ஜேம். ஐ ஓகே. ஸ்வேர் எனக்கு வந்து எழுதும்போது இப்போ நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னு நான் நின்னதே கிடையாது. அதுக்கான ரீசனாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எழுத போகிறதுக்கு முன்னாடியே நான் என்னோடய பேங்க்கோட தான் போவேன். இப்போ நான் என் அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னா தானே இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வரும். நான் ஒரு பாட்டை எழுத போகிறதுக்கு முன்னாடி என் மைண்டில் வந்து 10,000 வார்த்தைகளோடு தான் நான் போகிறேன். நான் ஜஸ்ட் அதை ரீஅரேஞ்ச் தான் பண்ண போகிறேன். அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் டியூன்ஸ் வந்து ஒரு ரிடில் மாதிரி. அந்த விடுகதையை கண்டுபிடிச்சி எழுதணும், அவ்வளோதான் நம்ம வேலையை தவிர நம்ம ஒன்றும் புதுசாக க்ரியேட் பண்ண போல. ஒருத்தன் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ அண்ட் லிரிக் இஸ் நத்திங் பட் அண்ட் அனதர் இன்ஸ்ட்ருமெண்ட் டு த ட்ராக். எப்படி ஒரு ட்ரம்ஸ் ஒரு சவுண்டிங் கொடுக்குதோ, ஒரு கிட்டார்ஸ் ஒரு சவுண்டிங் கொடுக்குதோ, நான் போடுற வேர்ட்ஸும் ஒரு சவுண்டிங் தான் கொடுக்க போகுது. ஸோ அவ்வளோதான் என்னோடய வேலை. ஸோ அந்த சவுண்டிங்கை நான் சூஸ் பண்ணி வைக்க போகிறேன், அவ்வளோதான். அதுமாதிரி லிரிக்கல் ப்ரோக்ராமர், எனக்கு மைண்டில் இருக்க பல வார்த்தைகளை நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே க்ரியேட்டிவ் பிளாக்காக இருக்கிறதுக்கான இது வந்ததில்லை. ஒரு வேளை எனக்கு அப்படி க்ரியேட்டிவ் பிளாக் வந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சம்பளம் ஜாஸ்தியாக கேட்பேன். அதை கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ. நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன். இந்த ஹில் ஸ்டேஷன் போனால் தான் பாட்டு வரும். நான் இந்த கேரக்டருக்குள்ளே இருக்கேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெளியே போங்க அப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா வந்து சரி சார் பிஸியாக இருக்கார் போல் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுமே தவிர, எனக்கு அப்படிலாம் நான் என்னெல்லாம் வந்து அடித்து பழகிட்டாங்க. எப்படின்னா சித்துவோட ஸ்டுடியோவில் ஒரு 8 கம்போசர் இருப்பாங்க. எனக்கு ஒரு பாட்டு இந்த மெலடி பாட்டு எழுதிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிப்பேன். டனக்கு நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் வேறு பாட்டு ப்ரோக்ராம் பண்ணுறோம், நீ வேறு பாட்டு எழுதுற, மூடிட்டு எழுதுற, இல்லை டிஸ்டர்ப் ஆகுது வெளியே போய் உட்காந்து எழுதுற அப்படிம்பாங்க. வெளியே போனால் ஏசி கிடைக்கும். சரி இங்கேயே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அதுக்கு நடுவில் எழுதி அந்த கேஆஸ்லேயே ஒர்க் பண்ணி பழகிட்டேன். ஸோ என்னால் வந்து ஒரு அமைதி கொடுத்தா தான் எனக்கு ஒர்க் பண்ண முடியாது. ரொம்ப அமைதியாக இருக்கேன், எவனும் பேச மாட்டானோ அப்படின்னு ஆகிடும். எனக்கு வந்து ஒரு கேஆஸ் இருந்தால் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருப்பேன். ஏன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் ஸ்கூலில் எழுதின பாட்டு எல்லாமே அங்கே டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பான், இங்கே உட்காந்து நான் பாட்டு எழுதிட்டுருப்பேன். ஹோம்ஒர்க் எழுதுகிற மாதிரியே இருக்கும், பார்த்தா நான் பாட்டு எழுதிட்டுருப்பேன். ஸோ இந்த மாதிரி கேஆஸ்லேயே ஒர்க் பண்ணி நான் பழகிட்டேன். எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான என்வரான்மெண்ட் கிடச்சா எழுத வராது. என்னை ஸ்ட்ரெஸ்லேயே வச்சுருங்கடா, அடிச்சுக்கிட்டே இருங்கடா எனக்கு எழுதிடுவேன். அந்த மாதிரியே நான் பழகிட்டேன். What is the biggest misconception about lyrics today? இதுதான் இட்ஸ் a very easy job அப்படிங்கிறது தான். இட்ஸ் நாட் ஆக்சுவலி an easy job. It's a creative job. Just because it comes easy to you, it's not an easy job. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அதுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கோலி வந்து எல்லா பாலையும் 4 அடிக்க முடியுது, எல்லா பாலையும் கரெக்டாக டைம் பண்ண முடியுதுன்னா he practiced all day for that. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் பிகாஸ் நான் இதோட 5 மினிட்ஸில் எழுதுறேங்க, உனக்கு என்னப்பா உட்காருவே எழுதிட்டு கிளம்புனா ஐ ஒர்க் ஃபார் இட். நான் வந்து எவ்வளோ டியூன்ஸுக்கு நான் வந்து ஒரு 10,000 டியூனுக்கு எழுதியிருக்கேன் லைஃப்பில். எனக்கு வந்து டெய்லி 2 பாட்டு எழுதணும், ஒரு பாட்டு எழுதணும்னு எனக்குள்ள ஒரு டாஸ்க் வச்சு எல்லா சினிமா பாட்டையும் எடுத்து, தமிழ் பாட்டு எழுதுனா எனக்கு அதே வார்த்தைகள் வருது. இப்போ டோலு தான் அடிக்கிறான்னா அதுக்கு நான் வேறு எழுதணும்னு வரும்போதும் டோலுன்னு வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு மொழி புரியாத பாடலில் எடுத்து நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ இப்போ நான் ஹாரிஸ் சார்ட்டி தான் சொல்லியிருக்கேன், சார் எனக்கு வந்து உங்களோட ஒரு தெலுங்கு சாங் ரொம்ப பிடிக்கும், ஆரஞ்சுன்னு ஒரு படம், ராம் சரண் சார் படம். அதில் வந்து నేను నువ్వంటూ వేరే ఉన్నా నాకీ వేళ నీలో నేనున్నట్టుగా అనిపిస్తూ ఉందే వింటగా నా కోసం నేనే వెతికేంటగాன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதை எடுத்து கிளாஸ் ரூமில் உட்காந்து மாற்றி எழுதிட்டு இருப்பேன். தலை சாய்த்தாலே எந்தன் வானின் மேகமெல்லாம் உன்னை தேடி கூடிடும், அடைமழையாய் மாறி தூரிடும், உன் கால்கள் தீண்டி முத்தாகிடும், அப்படி எழுதிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி வி
கீப் லைக் ரைட் ஃபார் அதர் டியூன்ஸ், அதர் லிரிசிஸ்ட் ட்ராக்ஸ் அதெல்லாம் எடுத்து எழுதி எழுதி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கேயுமே பிளாக் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால இப்போ தமிழ் இஸ் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 10 வார்த்தை இருக்குது. நீங்கள் வந்து கண் சொல்லலாம், கண்கள் சொல்லலாம், விழிகள் சொல்லலாம், எவ்வளவோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தானாக தான் கொடுத்துருக்காங்கன்னா அதுலேயும் ஃபிட் பண்ண முடியும், தன்னான்னு கொடுத்தாலும் ஃபிட் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரு ஒரு லாங்குவேஜை வச்சுட்டு எனக்கு வந்து வார்த்தை தட்டுப்பாடு வருதுன்னு நான் சொன்னேன்னா என்னை வந்து திருவள்ளுவர் நான் மேலே போனோன்னா எழுத்தாணி வச்சு கங்களே குத்துவார். இதுக்காடா உங்களுக்கு நான் எழுதி வச்சுட்டு போனேன். பகிர்ந்து விடுவேன். அதுதான். ஸோ அதனால் அது அந்த மாதிரி பிளாக் வருதுன்னா அது நான் ஏற்றுக்க மாட்டேன். சூப்பர். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதின பாடல்களில் ஒரு பாட்டு ரொம்ப ஸ்பெஷல், அது இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஏதாவது ஒரு லைன், அந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு லைன் இவங்களை நினச்சி எழுதினது ஆர் இந்த விஷயத்திற்காக எழுதினது, அந்த மாதிரி ஒரு லைன் ஒரு பாட்டில் இருக்கா? அதுவுமே ஆக்சுவலாக இன்னொரு பிரியன் பாட்டு தான். என்ன அப்படின்னா நாங்கள் வி மேட் அ ட்ராக் ஃபார் ஃபாதர்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதோட ஹோல் பல்லவி போர்ஷனே பயங்கரமாக பிடிக்கும். அது எப்படி வரும்னா, எனக்கே எனக்காய் வாழ்வது நீயே, உலகே மதிக்கும் உயரும் நீ. அதுக்கு அடுத்த லைன்லேருந்து எனக்கு ஃபேவரட் என்னென்னா, நிழலில் நானும் நடந்திடத்தானே, வெயிலில் கருகும் சூரியன் நீ, உடைகிற நேரம் உன் முகம் பார்த்தால் புடைத்திடும் மூக்கம் மீண்டெழுவேன் நான், வலியில் சிரிக்கும் வலிமை நீ. அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி நான் ஒரு ஃபாதர் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ பெயின் வந்தாலும் அதை வீட்டில் காட்டிக்க மாட்டான் ஒரு அப்பா. அவன் வந்து அவன் பார்த்து அப்பா இருக்கு உனக்கு என்ன கவலை, அவன் போய் வெளியே கவலைப்பட்டு இருப்பான். ஸோ அதான் வலியில் சிரிக்கும் வலிமை நீன்னு எழுதின ஒரு லைன் ஒரு ஃபாதர்ஸ்க்காக பா ஐ ஃபீல் குட் நவ். நான் ஒரு நல்ல லைன் எழுதிட்டேன்னு எனக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஒரு லைன். பிரில்லியன்ட். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட், லுக்கிங் அஹெட், வாட் இப்போ நம்ம தியாகராஜ சுவாமி வந்து தியாகராஜன்னு அவரோட சரணம்ல அவரோட பேரே இருக்கும் அவரோட லிரிக்ஸில். அந்த மாதிரி முத்துசுவாமி தீட்சிதருக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கும், தாமரை மேம் நிறைய அவங்க பேர் எழுதுவாங்க. எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது சிக்னேச்சர் இருக்கா? விக்கி விக்கி செத்து போனான்னு வேணா எழுதலாம். எனக்கு ரொம்ப அன்காமன் பேர் வச்சிருக்காங்க விக்னேஷன். நான் எங்க போய் வைப்பேன்? பேர் வைக்கணும்னு கூட இல்லை. இந்த சொல்லுவாங்க தெரியுமா ஒரு படத்துல பேர் என்ன பி ராமானுஜம், இது எந்த ஆங்கிள் சொன்னாலும் அரசாலியாட அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு விட்டுருக்காங்க. எங்க சொல்லுவேன்? எனக்கு சிக்னேச்சர் அப்படி வைக்கணும்லாம் இல்லை. எனக்கு அகெயின் எனக்கு வந்து ரொம்ப வேர்சடைல். என்னோட இசை தலைவன் வந்து யுவன் சங்கர் ராஜா. அந்த ஆளை பார்த்து வளர்ந்துட்டு வேர்சடைலாக ஒர்க் பண்ண தெரியலனா நான்லாம் என்ன எல்லா பாட்டிலையும் ஒரே மாதிரி வைக்கிறதுக்கான வந்துட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்ம அடாப்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒரு லிரிசிஸ்ட் ஒரு ப்ராப்பர் பச்சவந்தியாக இருக்கணும், பாட்டுக்கு பாட்டு மாறிக்கிட்டே இருக்கும். சூப்பர். கோயிங் அஹெட், how do you want your legacy to look like and your history to sound like? ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஆசை. இவன் தப்பான பாட்டை எழுதலடா, ஹீ நெவர் ரோட் அ பேட் ட்ராக் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கினா போதும். ஈவன் த மெலடி இஸ் பேட், ஹீ ரோட் குட் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கணும். எனக்கு அது போதும். அண்ட் ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் ஸோ மெனி திங்ஸ். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டுடியோலேயே வளர்ந்த ஒரு பையன். ஸோ எனக்கு வந்து நேச்சுரலாக மியூசிக் பண்ண பிடிச்சிருக்கு. ஸோ ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் த மியூசிக் ஆல்சோ. ஐ கேம் டு சென்னை டு பிகேம் அ டிரெக்டர். ஸோ எனக்கு டைரக்ஷன் பண்ணுங்கிறது ஆசை இருக்குது. எனக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரட் திங் இஸ் ரைட்டிங், நாட் ஜஸ்ட் லிரிக், ஸ்டோரி ரைட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங், டயலாக் ரைட்டிங், லிரிக் ரைட்டிங். எனக்கு ரைட்டிங்னாலே பிடிக்கும். ஸோ அடிப்போம் அதுதான் எக்ஸாக்ட்லி. ஸோ எனக்கு இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறது எனக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ லைக் நான் என்னோடய கெரியர் க்ளோஸ் பண்ணும்போது திரும்பி பார்த்தா இவன் லிரிக்கில் மட்டும் ப்ரோ இல்லை, அவன் தொட்ட எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்கான். ஸோ நம்ம நிறைய பேரை கேட்போம்ல, இவர் வந்து மியூசிக் டேரக்டராகவே இருந்திருக்கலாம், இவர் டேரக்டராகவே இருந்திருக்கலாம், இவர் ஒரு ஆக்டராகவே அப்படி சொல்லாமல் இவன் தொட்ட எல்லாத்தையுமே அவன் வந்து கற்றுக்கிட்டு ப்ராப்பராக முடிச்சுட்டு வந்திருக்கான். அவன் வந்து எதுலேயுமே அறகுறை கிடையாது, ஆர்வக்கோளாறு கிடையாது, ப்ராப்பராக ஒரு விஷயத்தை அவன் பண்ணான் அப்படிங்கிற பேர் எடுக்கணுங்கிறது தான் ஆசை. ஸோ தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு 2-3 ஃபீல்டை இப்போ தொட்டேன். ஸோ அதில் நான் வந்து கரெக்டாக பண்ணேன் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிட்டு வெளியே வரணும். எனக்கு அவ்வளோதான். அது பண்ணிடுறேன், டச் பண்ணணும்லாம் நல்லா பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஸோ
நிறையா இதே மாதிரி பல விஷயங்கள் நீங்க செய்யணும்னு தொடங்கி இருக்கிற விஷயம், நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், தொடங்க போற எல்லாமே துலங்கணும்னு நான் வந்து ப்ரே பரவால்ல. பண்ணிக்கிறேன். எவ்வளோ விஷ் நல்லா தமிழ் பண்றேன். பேசிட்டு, தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க. கத்துக்கிட்டே இருக்கேன். ஆஹா! அவ்வளோதான். அவ்வளோதான் வாழ்க்கையே. கத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கடைசி வரையும். கத்துக்கிட்டேன்னு திரும்பி பார்க்கும்போது குழிக்குள்ள இருப்போம். அவ்வளோதான் மேட்டர். பெரும்பான்மையா நான் வந்து கிளாஸ்லாம் காலேஜ்ல டீச் பண்ணும்போது இங்கிலீஷ்லயே பேசி பேசி ம், ம். பழகி, இப்போ எல்லாரும் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல திட்டி, "என்ன தமிழே வரல?" அப்படின்னு திட்டுவாங்க. "தமிழ் பாட்காஸ்ட்டா? இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டா?" அப்படின்னு. உங்க திட்டெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் திருந்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நைஸ். எனிவே கம்மிங் பேக் டு யூ. நிறைய பண்ணுங்க. எங்களுக்கு நிறைய சந்தோஷத்த குடுங்க. இன்னைக்கு கூட நேத்துக்கோ போன வாரம் என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி வந்தாயோ டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஓ! நைஸ். அப்போ வந்து நான் சொன்னேன், அடுத்த வாரம் நான் வந்து ம். அவரோட என்னோட பாட்காஸ்ட்க்கு வராரு அப்படின்னு. மேம் நான் கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு. சொல்கிறேன் அப்படின்னு. ஐயோ! ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் உங்களோட வரிகள் வந்து உள்ளே போகுது, சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ட் ஐ ஐ ஆம் நான் வந்து அதில் தனிப்பட்ட ஒரு ஆள் இல்லை. எனக்கும் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ கீப் மேக்கிங் அஸ் ஹாப்பி அண்ட் கீப் ஷெட்டிங் த லைட் ஃபார் ஷூர். அண்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப லைக் என்னோட மனசார நல்ல விஷயங்களையும் நான் பேசணும்னு ஆசைப்பட்ட பல விஷயங்களையும் வந்து பேசுறதுக்கு எனக்கு ஸ்கோப் கொடுத்து அதற்கான கேள்விகளை எழுப்பியதற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. I enjoyed a lot in the show and thank you so much. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் லைஃப் அஹெட். Yeah, thank you so much. Same to you. இதே மாதிரி இன்னொரு ஃபென்டாஸ்டிக் எபிசோடில் இன்னொரு ஃபென்டாஸ்டிக் கெஸ்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is me, Kia Soundarya, signing off from the Sai Podcast.